ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணாங்க. அதாவது இந்த ஃபால் சீலிங் இந்த மாதிரி இந்த செவுத்துக்கெலாம் ஒயிட் வாஷ் பண்ணாங்க. இன்றைக்கி கலர் அடித்தாங்க வீட்டுக்கெல்லாம். அதனால் நான் வந்து இன்றைக்கி சமையலே பண்ணலை. காலையில் ஒயிட் ரைஸ் மட்டும் பண்ணிவிட்டு தயிர் போட்டு ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா மாதிரி இருக்காதுன்ட்டு இவ்வளோ வேலையிலையும் காலையிலேயே நான் தயிர் போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். இப்போ வந்து ஒயிட் வாஷ் வேலை முடிஞ்சிருச்சு. எங்கள் வீடு எப்படி இருக்குது பாருங்கள். எல்லா பொருளையும் இந்த பக்கம் ஓரமாக வச்சுட்டு அந்த கிச்சன்லலாம் கூட நல்லா ஒயிட் வாஷ் ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. ஒயிட் வாஷ் வேலை முடிஞ்சுது. ஆனால் இப்போ வந்து நான் சமைக்க போகிறேன். ஏன்னா நான் எங்கள் வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு இரும்பு கடாய் தான் கிடச்சிது. மற்றதெல்லாம் எங்கே தூக்கி போட்டு எங்கே மூட்டை கட்டி வச்சுருக்கோன்ட்டு எனக்கு தெரியலை. அதனால் இரும்பு கடாய் தான் கிடச்சிது. இப்போ நான் இரும்பு கடாயில் பாவக்காய் குழம்பு செய்து சாப்பிட போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து ஒயிட் ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாவக்காய் குழம்பு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். இது செய்து சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து மற்ற வேலைகளை செய்யணும். எப்போயுமே நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படின்னா நம்ம முக்கியமாக பொருளுங்களெல்லாம் எடுத்து வீட்டுக்கு நடுவில் வச்சிடணும். வச்சுட்டு அது மேலே நல்லா துணிங்களை போட்டு மூடி வச்சிடணும். அப்படி நம்ம வேஸ்ட்டு துணிங்களை போட்டு மூடி வைக்கும்போது நம்ம பொருள் ஒன்று கூட அந்த இந்த பெயிண்ட் அடிக்கிற ட்ராப்ஸு அந்த துளிகள்லாம் மேலே விழாமல் இருக்கும். அப்போ நம்மளுக்கு சுலபமாக இருக்கும். நம்ம டிவி வச்சுருந்தாலோ இல்லை வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி போட்டு துணியை போட்டு மூடி வச்சிட்டோன்னா அதில் வந்து எந்த ஒரு ட்ராப்ஸும் இருக்காது. நம்மளுக்கு வந்து க்ளீனிங் ஒர்க் ரொம்ப ஈஸியாக முடியும். இப்போ நான் வந்து சமையல் பண்ண போகிறேன். எப்படி வந்து பாவக்காய் குழம்பு ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்டியாக பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். ஃப்ரிட்ஜெல்லாம் நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் பாவக்காய் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பாவக்காய், வெங்காயம், தக்காளி, புளிலாம் ஊற போட்டு வச்சிட்டேன். இப்போ வந்து பாவக்காய் கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சிம்பிளாக ஆனால் டேஸ்டியாக பண்ணி சாப்பிட்டா தான் வீட்டு சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து வீட்டிலே செய்திடலான்னு பார்க்குறேன். இப்போ வந்து நான் கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டேன். இப்போ லைட்டர் வச்சு ஆன் பண்ணணும். லைட்டர் கிடைக்க மாட்டேன்றது. என்ன தான் ஹோட்டலில் நம்ம நிறைய வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செய்து சாப்பிட்ற மாதிரி வராது. இது வந்து நம்ம ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும், நிறைய இருக்கும். நம்ம வீட்டில் செய்து சாப்பிடும்போது நமக்கு செழிப்பாக நிறைய கிடைக்கும் பொருள் நமக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு அர்ஜென்ட்டுக்கு சாப்பிட்டுக்கிடலாம். ஹோட்டலில் சாப்பிட்றது தப்பு கிடையாது, ஒரு அர்ஜென்ட்டுக்கு சாப்பிட்டுக்கிடலாம். ஆனால் நான் வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட்ணுன்ட்டு இவ்வளோ வேலையிலையும் நான் சமைக்க போகிறேன். நான் வந்து வெங்காயத்தை அரிஞ்சிக்கிறேன். எதுக்குமே ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி தான் தேவைப்படுது. எனக்கு போதும், இந்த அரை வெங்காயம் போதும். அரை வெங்காயத்தை நான் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து வெங்காயத்தை அரிஞ்சிட்டேன்னா இதை வந்து நான் இப்படி மேலே வச்சுக்கிறேன். அடுத்தது நான் ஒரு 5 பாவக்காய் இருக்குது, இதை வாஷ் பண்ணிக்கிறேன். எதையுமே நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இது முடிஞ்ச பிறகு தான் எனக்கு நிறைய வேலையே இருக்குது. கண்டிப்பாக வீட்டை க்ளீன் பண்ணால் தான் நம்ம தூங்க கூட முடியும். இதை பாருங்கள், பாவக்காய் அதுக்குள்ளே நான் இந்த ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த ரவுண்ட் பதத்துக்கு கட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிடும், இந்த அடுப்பு காஞ்சிடும். கொஞ்சம் மெல்லிசாவே கட் பண்ணிப்போம். இப்போ நான் பாவக்காய் கட் பண்ணிவிட்டு இனிமேல் வீட்டை க்ளீன் பண்ண பிறகு வீடு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோவில். இப்போ அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நான் இந்த பாவக்காவில் அரிஞ்சிடுவேன். நான் ரவுண்டாக இருந்தால் தான் பாவக்காய் குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம வேகமாக செய்யும்போது இப்போ ரொம்ப பசி எடுத்துருச்சு. அதனால் சரி, ஹோட்டலில் வாங்கிறத விட வாங்கிட்டு வரத்துக்குள்ளே நம்மளே செய்திடலாம். அனைத்து பொருளும் இருந்ததுன்னா செய்திடலாம். ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, இது முடியவே இல்லை அப்படின்னும் போது வாங்கிக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு தான் செய்யலாம். இப்போ எண்ணெய் கடாய் காஞ்சிடுச்சு. இப்போதைக்கு எனக்கு இரும்பு கடாய் தான் கிடச்சிது. சரி, இரும்பு கடாயில் செய்தால் நல்லதில்லை சாப்பாடெலாம். அதனால் இரும்பு கடாயிலே செய்யலான்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன்.
கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை. இது சரி வருவாங்க. நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிட்டோம். கல் உப்பு போட்டுக்கிறேன். அப்படியே கொஞ்சம் வதக்கிட்டோம். இப்போ அந்த கரண்டிலாம் எங்கே இருக்குன்னே தெரியல. கரண்டி எடுத்துகிட்டு வரேன். இப்படியே நான் இந்த பாவக்காய் போட்டுக்க போகிறேன். இதை போட்டு கொஞ்சம் வதக்க போகிறேன். இதை அப்படியே எண்ணெயிலே வதக்கிக்க போகிறேன். பாவக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே வதக்கிட்டு போகிறேன். நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்க போகிறேன். கழுவிட்டேன். இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சிச்சா, பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அதுவும் எள்ளு கடாயில் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, நல்லா அயன் சத்து வரும் நமக்கு. பாருங்க நல்லா வதக்கிட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மிளகாத்தூள் போட்டு குழம்பு மிளகாத்தூள் நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு போட்டுக்கிடலாம். இப்போ இது கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணியிலே இது வேகட்டும். அதுக்கப்புறமா புளி ஊற்றிக்கிட வேண்டியதுதான். சுவையான பாவக்காய் குழம்பு தயாராகிட்டு இருக்கு. நம்ம எப்பயுமே பிஸியாக வச்சுக்கிடணும் நம்மளுடைய நேரத்தை. நம்ம நேரத்தை பிஸியாக வைக்கும்போது நமக்கு வேலைகளும் சுலபமாக முடியும். இப்போ ஒரு வீட்டில் பெயிண்ட் அடிக்கணும்னா நம்ம ஆள் வச்சு தான் பெயிண்ட் அடிக்கணும், செலவு ரொம்ப ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கம்மியான பட்ஜெட்டில் பெயிண்ட் வாங்கி நம்மளே கூட நம்ம பிஸியாக வச்சுக்கலாம். நம்மளே கூட பெயிண்ட் அடிக்கலாம். அடுத்தது க்ளீனிங் ஒர்க் பண்ணலாம், ரூம் டெக்கரேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நேரமும் வேஸ்ட் ஆகாது, வீடும் க்ளீனாகவும் நம்ம மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ பேசிக்கிட்டே பிட்டர் கார்ட் குழம்பு, அதாவது பாவக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. நல்லா வேகட்டும். எந்த பிறகு புளியை ஊற்ற வேண்டியதுதான். புளி கெட்டியாக கரைச்சி ஊற்றிக்கணும். அப்போது பாவக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் வந்தவுடனே புளியை ஊற்றிடணும். பாவக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. ஏதோ இதுதான் சாப்பிட போகிறேன். சாப்பிடலாமா? அதை புளி ஊற்றிட்டு வந்துடுறேன். புளி கரைச்சி செம்ம டேஸ்டாக இருக்கும். இன்னும் கூட புளி ஊற்றிடலாம். கொஞ்சம் உப்பு போடணும். சூப்பராகிடுச்சு, தயாராகிடுச்சு. பாவக்காய் காரக்குழம்பு.